இடியாப்பம் உணவா, மருந்தா? தமிழரின் பாரம்பரிய உணவில் மறைக்கப்பட்டுள்ள மருத்துவ நன்மைகள். இடியாப்பம் என்பது தமிழர் வீடுகளில் வெறும் காலை உணவாக மட்டுமே கருதப்படும் ஒரு எளிய உணவாக இருக்கலாம். ஆனால் உண்மையில் இதன் உள்ளே ஒளிந்திருக்கும் மருத்துவ நன்மைகள் வியப்பளிக்கும் வகையிலானவை. இடியாப்பம் சாதாரணமாக அரிசி மாவு வைத்து வாடிய நீரில் வேக வைக்கப்படும் ஒன்றாக இருந்தாலும், இது நம்முடைய ஜீரணக் கட்டமைப்புக்கு மிக சுலபமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இதில் எண்ணெய் இல்லாத காரணத்தால் இது மிகவும் குறைந்த கொழுப்புடன் கூடிய லோ கேலரி உணவாகும். அதனால் எடை குறைக்க விரும்பும் நபர்களுக்குப் பெரிதும் உதவக்கூடியது. மேலும் இது குளிர்ச்சியான உணவாக இருப்பதால் உடலில் உள்ள வெப்பத்தை சமநிலைப்படுத்துகிறது. சிறந்த மென்மை மற்றும் எளிதில் செரியும் தன்மை கொண்ட இடியாப்பம் வயிறு மற்றும் குடலுக்கு மிகுந்த நன்மை தருகிறது. இடியாப்பத்தை தேங்காய் பால், கருப்பு சர்க்கரை, வெல்லம் அல்லது கறிக்குழம்புடன் சேர்த்து சாப்பிடும்போது அதனுடன் சேரும் உணவுப் பொருட்களின் நன்மையும் கூட சேரும். எடுத்துக்காட்டாக தேங்காய் பால் சேரும்போது நல்ல கொழுப்பு அமிலங்கள், வைட்டமின் இ மற்றும் டைஜஸ்டிவ் என்ஜைம்கள் உடலில் வேலை செய்யும் திறனை அதிகரிக்கும். மேலும் இடியாப்பம் க்ளூடன் ஃப்ரீ உணவாக இருப்பதால் கோலியக் குறைபாடு, க்ளூடன் இன்டாலரன்ஸ் கொண்டவர்கள் பாதுகாப்பாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஒரு குறைபாடு என்னவென்றால் இடியாப்பம் வெறும் கார்போஹைட்ரேட் ஆகவே உள்ளது. அதனால் புரதம், புரோட்டீன் அல்லது நார்ச்சத்து, ஃபைபர் குறைவாகவே இருக்கும். அதனால் இதனை சத்துள்ள பக்குணவுகளுடன் சேர்த்து தான் சாப்பிட வேண்டும். எனவே இடியாப்பம் உணவாக மட்டுமல்லாமல் ஒரு நல்ல தீநிலை சரிப்படுத்தும், செரிமானம் ஊக்குவிக்கும், வேகமாக உறிஞ்சப்படும் இயற்கை மருந்தாகவும் பார்க்கப்படலாம். நம் பண்டைய முன்னோர்கள் இதனை வீடுகளிலும் தொடர்ந்து உண்ணியதற்குப் பின்னால் இருக்கும் அறிவியல் இந்த உணவின் மருந்து தன்மையே சுட்டிக்காட்டுகிறது. உங்களுக்கு இந்த தகவல் பிடித்திருந்தால் இந்த காணொளியை லைக் செய்து ஷேர் செய்யவும். மேலும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் மற்றும் இதைப்பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதையும் கமெண்டில் தெரிவிக்கவும். நன்றி.